ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபா சச்சரித்திலிருந்து அத்தியாயம் 43 மற்றும் 44. பாபா மகா சமாதி அடைதல். ஏற்பாடுகள். சமாதி மந்திர். செங்கல் உடைதல். 72 மணி நேர சமாதி. ஜோஹின் துறவு. பாபாவின் அமுத மொழிகள். அத்தியாயம் 43 44 பாபா மகா சமாதி அடையும் நிகழ்ச்சி பற்றியே குறிப்பிடுவதனால் அவைகள் ஒன்றாக எடுத்து கொள்ளப்படுகின்றன. முன்னேற்பாடு. ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்க பொருட்டும் உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்கும் செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பிரயாணம் செய்யப்படுவது இந்துக்களிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும். ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீக்ஷித் மகாராஜன் சாபமிடப்பட்டு மரண தருவாயில் இருந்த நாட்களில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார். இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரண தருவாயில் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுகிறது. கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவையிருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார். தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் வஷே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார். வஷே வாரம் ஒரு முறை அதை படித்தார். பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார். அவர் 3 நாட்களில் 2வது பிரயாணத்தை முடித்தார். இவ்வாறாக 11 நாட்கள் சென்றன. பின்னர் மீண்டும் 3 நாட்கள் படித்து களைப்படைந்து விட்டார். எனவே பாபா அவரை போக அனுமதிக்கவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார். தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடியாக காத்திருந்தார். 2-3 நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் விஷாதனம் பெற செய்யும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார். தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்து கொண்டிருந்தார். தாம் சமாதி அடையும் உள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. மசூதியில் தினந்தோறும் அவருடன் காகா சாஹிப் தீஷித்தும் பூட்டியும் மதிய உணவு உண்டனர். ஆனால் அன்று அக்டோபர் 15 ஆராய்ச்சிக்கு பின்னர் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிட செல்லும்படி கூறினார். என்றாலும் லக்ஷ்மிபாய் ஹிண்டே பாகோஜி ஹிண்டே, பாயாஜி, லக்ஷ்மண் பாலா ஷிம்பி, ராணா சாஹேப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர். ஷாமா கீழே படிகளில் அமர்ந்திருந்தார். லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு